இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பிளான்ட் வந்து எப்படி ஆன் கிரிட் சிஸ்டம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தேர்வு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வந்து இதில் வந்து டாபிக் எடுத்துருக்கோன்னாக்கா, சோலார் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி எவ்வளோ யூனிட் வந்து நம்மளோட இபி சர்வீஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 2000 கட்டுறேன் 4000 கட்டுறேன்னு சொல்கிறீங்க ஃபோன் பண்ணும்போது, அந்த 2000 4000 உங்களுக்கு எப்படி வருதுங்க அதை முதல்ல பாருங்கள். 2000 வருது, ரைட்டு, ஓகேங்க. அந்த 2000 வந்து எப்படி வருது, கரெக்டாக மீட்டர் ஓடுதானே உங்களுக்கு தெரியுமா, இல்லை எந்த ஸ்டேஜில் வருதுன்னு தெரியுமா, இல்லை ரீடிங் எடுக்க வந்தவங்க கரெக்டாக ரீடிங் எடுத்தாங்களா அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? அதை எப்படி நீங்கள் பார்க்கணும்? உங்களோட ரீடிங் கரெக்டாக உங்களோட ரெக்கார்டில் இருக்கா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆன்லைனில் தான் வந்து ரீடிங் நோட் பண்ணுறதுன்னு விட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து பேப்பர் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இபி கார்டுன்னு போட்டு அந்த கார்டில் லாஸ்ட் ரீடிங் எடுத்ததும் ப்ரெசன்ட் ரீடிங் எடுத்ததையும் க்ளோஸ் பண்ணி தான் என்ன ரீடிங் வருதுன்னு உங்களுக்கு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு நீங்கள் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். இன்றைக்கி பேப்பர் யாரும் மதிக்கிறதில்ல, பேனாவை யாரும் மதிக்கிறதில்ல. எல்லாம் எடுத்தாக்க ஆன்லைன்லேயே போய் ஆன்லைன்லேயே சீக்கிரமாக போகிறாங்க. அதான் உண்மை. அதனால் உங்களோட வீட்டில் எப்படி நீங்கள் வந்து ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட 2 வீடியோவோ இல்லை எல்லா வீடியோவோ பார்த்தீங்களோ பார்க்கலையோ, பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னை வாழ்த்து சொல்லி என்னை நல்லா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கால்ஸ் வந்துச்சு. சில பேரை வந்து எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக மேக்ஸிமம் 99% ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அந்த 1% மிஸ் பண்ணியிருந்தா அவங்கள எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடுங்க. நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். என்ன பண்ணுவோம் பண்ணித்தரேன். நான் வந்து டைரக்ட் ஒரு கம்பெனியோட டீல் பண்ணியோ ஒரு கார்பரேட்டோட டீல் பண்ணியோ பண்ண கிடையாது. நான் ஒரு 3வது பார்ட்டி 4வது பார்ட்டி நான் டீல் பண்ணி மெட்டீரியல் எடுத்து பண்ணுறேன். அதுக்கான முயற்சிகளை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சர்வீஸ் நம்பருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆன்லைன் போர்ட்டலில் போய் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரீடிங்கில் எவ்வளவு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு தேவை இருக்குது, எவ்வளோ ரீடிங் நீங்கள் வந்து ஒரு பை மந்த்லி எவ்வளோ கிலோவாட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மெயினாக. அதனால் இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு என்ன தேவையோ என்ன பண்ணுமோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கலில் என்ன என்னால் சப்போர்ட் பண்ணி தர முடியுமோ, சோலார்லேயும் சரிங்க எலக்ட்ரிக்கலையும் சரி. ஆக்சுவலாக வந்து இது எப்படி தெரியும் என்ன தெரியும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அதோட ப்ரூஃப் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தோம், நம்ம என்னென்ன பண்ணணும், இதில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம் அப்படிங்கிறத. அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யார் பார்த்துருக்காங்க பார்க்கலங்கிறது அடுத்த பிரச்சனை. யாருக்கு தெரியணும் அப்படிங்கிறது என்னோடய மோட்டிவ் என்னென்னா, இதில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கரண்ட் பில்லு கட்டுறீங்க, கரெக்டாக யூனிட் வருதா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்போ கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ சோலார் போடணும், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது. நான் 500 கட்டுறேன் 1000 கட்டுறேங்கன்ட்டு நீங்கள் சோலார் போடணுன்னு முடிவு பண்ணிங்கனாக்கா உங்கள்கிட்ட பைசா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனாக்கா பேங்க்கில் லோன் தராங்க, பேங்க்கில் கடன் வாங்கி நான் இது பண்ணுறேன் அப்படின்னாக்க இதிலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து கடன் நினச்சது தான் மிச்சம் ஒழிஞ்சு ரிட்டர்ன்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், ROI ஸ்கீம் தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டைம் ரிட்டர்ன்ஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட ரீடிங்கை தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். இதை எதுவும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நான் ஓப்பன் டாக்காக தான் நான் வீடியோவில் போடுறது பூராமே போடுறேன். எதையுமே மறைமுகமாக மறைச்சி எதுவுமே நான் பண்ணலை, சரிங்களா? அதனால் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாங்க. இது ஒரு கஸ்டமர் என்கிட்டேருந்து கேட்டாங்க, அவங்களோட தான் எடுத்திருக்கேன். என்னோடதே எடுத்து என்னோடய வீட்டோடதே போடலாம், பட் இருந்தாலும் இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து போடுறேன். இதில் வந்து பார்த்துங்க, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு TNP போர்ட்டலோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். நிறைய வீடியோ வேலை வெட்டி இல்லாமல் வீடியோ எடுத்து போட்டு குந்திருக்காங்க. அதை பாருங்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்களாவது பாருங்கள். எல்லா விஷயத்திலையும் எல்லா வீடியோ போடுறாங்கனாக்கா பர்டிகுலராக வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டாங்கன்னா பாருங்கள். அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களுக்கு ஏற்ற கரெக்டாக வந்து யார் உண்மையாக சொல்கிறாங்களோ அதை வந்து பண்ணுங்கள், தப்பு கிடையாதுங்க. இதில் வந்து நல்லா பாருங்கள், மேலே சர்வீஸ் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் கன்சியூமர் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கன்சியூமர் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், அத்தனை நம்பர் டீட்டெயில் வேணும் உங்களுக்கு. அதில் உள்ள ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க
தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இத்தனை ஜோனல் இத்தனை செக்ஷன் பிரிச்சிருக்கு டிவிஷன். அதுக்குள்ளே கோடு நம்பர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 05 மதுரையோட கோடு நம்பருங்க. அந்த மதுரையில் அவங்க ஒரு டிவிஷனில் சர்க்கிளில் இருக்காங்க. அந்த சர்க்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரீஜன் சர்க்கிள் நேமு இதெல்லாம் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தான். இந்த 4 நம்பர் தான் உங்களோட நம்பர். அதுக்கப்புறம் உள்ள பாக்கி உள்ள ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஏரியாவை குறிக்கும் பார்த்தீங்களா. 1 டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்கும். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது உங்கள் பக்கத்தில் உள்ள பவர் சப்ளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இன்னொன்று ஏஇ, அது எங்கே குறிக்குன்னா செக்ஷனை குறிக்கும். உங்கள் செக்ஷன் ஏஇ யார். அதுக்கப்புறம் சர்க்கிள் உங்களுக்கு எது, அதுக்கப்புறம் தான் உங்கள் ரீஜன்னா இது மதுரை. இந்த மதுரையில் வந்து இப்போ ராமேஸ்வரம் அப்படி அதாவது ஒரு சில ஏரியாக்கள்லாம் இருக்குது. ஒரு 4-5 ஏரியான்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் உள்ள நம்பர் தான் அது. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் சோலார் போடணும்னாக்க இந்த இடத்துல பாருங்கள் லோடுன்னு கொடுத்துருக்காங்க பாரு. இதுதான் கனெக்டிங் லோடு மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படிம்பாங்க. இந்த டிமாண்டை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கிறது தான் மெயினே. இதை வச்சு தான் நீங்கள் சோலார் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 7 கிலோவாட் இருக்குது. நீங்கள் 9 கிலோவாட் சோலார் போடணும்னா இந்த 2 கிலோவாட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8 அதாவது 90% நீங்கள் சோலார் பேனல் பண்ண முடியும். ஒன்று. அப்போ இந்த டிமாண்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் தான் அப்போ நீங்கள் சோலாரை டிசைட் பண்ணணும். மெயின் உங்கள் சர்வீஸ் நம்பரில் நீங்கள் போய் பார்த்து இந்த டிமாண்ட் எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு விஷயங்க. இந்த நேமில் உள்ளவங்க, இந்த சர்வீஸில் உள்ளவங்க, இவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, இவங்களோட ஃபோட்டோ ப்ரூஃபு, இவங்க ஆள் இருக்கணும் மெயினாக. அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் இது 3 ஃபேஸ் சர்வீஸு எவ்வளோ கனெக்டட் லோடு 7 கிலோவாட் இருக்குது. அப்போ 7 கிலோவாட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6000 உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 90% இதில் கால்குலேட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் தான் முடிச்சிருக்கேன். நான் 2008 பாஸ் அவுட்டுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இது வந்து எலக்ட்ரிக்கல் சி லைசன்ஸுங்க. நான் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரெசிடென்சி ஆல் ஓவர் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எரெக்ஷன் இண்டஸ்ட்ரியலில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி உள்ளே வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 14 வருஷமாக இந்த சோலார் ஃபீல்டில் 2012 நாங்கள் சோலார் போட்டு ஆன் கிரிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் என்னோடய லைசன்ஸு. எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். யார் மிஸ்யூஸ் பண்ண நினச்சாலும் அது உங்களோட விளைவுகள் உங்களை தேடி தானாக வரும். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஓப்பன் டாக்காக தான் நான் சொல்கிறேன். இது என்னோடய சி லைசன்ஸு. நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் தான் நான் படிச்சிருக்கேன். இது என்னோடய சி லைசன்ஸு. இந்த சி லைசன்ஸ் எடுக்கணும் அப்ளை பண்ணும். இப்போ உள்ளவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு தேவைன்னாலும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணித்தரேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கும் சரி. இது சம்மந்தப்பட்ட படித்து லைசன்ஸ் வாங்குறது தான் இதோட அருமை என்னன்னு தெரியும், இதோட பெருமை என்னன்னு தெரியும். எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து குறுக்க காமெடி பண்ணுறது, இதில் சேனலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இடையில வந்து எடுக்கணும் கேமரா அந்த மாதிரி எதுவும் வச்செல்லாம் நான் எதுவும் பண்ண கிடையாது. என்கிட்ட அந்த சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் வேலை செய்கிற இடத்து லைவாக போடுறேன். அது மாதிரி என்கிட்ட உள்ள ப்ரூஃபை வச்சு மட்டும் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் எந்த ப்ரூஃப் எது கேட்டாலுமே என்கிட்ட ரெடியாக இருக்கும். பட் என்னோட மற்ற மெட்டீரியலை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்னோடய ஒர்க் ஸ்டைலும் என்னோடய மெட்டீரியலும் குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் அது கேரண்டி வாரண்டி எல்லாம் நான் கிளியராக விசாரித்து மட்டும் தான் நான் மார்க்கெட்டில் கொடுப்பேன். நான் மற்றவங்க மாதிரி என்கிட்ட பணம் இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ண மாட்டேன். அதை பாருங்கள். இதில் வந்து உங்கள் வீட்டில் ஓடுற யூனிட்டு தான் இது. நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் சம்பரில் போய் பார்த்தாலும் சரி, பில் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயர் பில் எடுத்துங்க. 1 இயர் பில்லு எடுத்து பாருங்கள். இவங்களோட பில்லு பாருங்கள் 4008 வந்திருக்குங்களா. இதில் என்ன ஒரு டோட்டல் வந்திருக்கு அதை பாருங்கள். இந்த பில் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ யூனிட் கன்சம்ஷன் இருக்குது. 832 688 இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற 6 பில்லு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 6 பில்லு கட்டுங்க. பை மந்த்லி தான் பில்லு கட்டுவீங்க. இது எல்லாத்தையுமே கூட்டிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த 6ஆல் டிவைட் பண்ணி 60ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் உங்கள் வீட்டுக்கு போடக்கூடிய சோலார் பவர் பிளானோட கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டிக்கு கீழே உங்கள் மேக்ஸிமம் கனெக்டட் லோடு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை டிவைட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு 12ன்னு வந்தால் 3 கிலோவாட்டு நீங்கள் சோலார் போடணும். அப்போ அந்த இடத்துல உங்கள் கனெக்டிங் லோடு சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் 1 கிலோவாட்டோ 2 கிலோவாட் இருந்ததுன்னா அந்த டிமாண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும்.
அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் சின்ன இஷ்யூ டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து அதிகமாக வருதுங்க. டெவலப்பிங் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 7,800 வருதுங்க. 2,886 தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இப்போ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் இதுக்கு போய் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிமாண்டை டெவலப் பண்ணுறேன், வாங்குறேன்னு அவசரப்படாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சர்வர்லேயே ப்ராப்ளம் ஆகி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு உள்ள பில்லை நீங்கள் டேலி பண்ணி எடுத்திங்கன்னா அதில் வர்றது தான் உங்களுக்கு கிலோவாட்டு. அந்த கிலோவாட்டை எடுத்து நீங்கள் 3 கிலோவாட்டு நீங்கள் சோலார் போடுறீங்கனாக்கா உங்களுக்கு நார்மலாக ஒரு நாளைக்கு 4 யூனிட் நீங்கள் வச்சுங்க. அதுக்கு மேலே வேண்டாம், கூட வேண்டாம், கிடைக்கல. சோலாரை பொறுத்தவரை இயர்லி ஒன்ஸ் வரக்கூடியதான் ஈல்டு. டெய்லியெலாம் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. வெயில் அடிக்காமல் போகும். அதனால் எங்கள் ஊரில் நெருப்பு மாதிரி வெயில் அடிக்கு நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நான் ஓப்பன் டாக்காக தான் எல்லாம் சொல்கிறேன். எந்த பெரிய கேள்வி கேட்டாலும் எவ்வளோ பெரிய பதில் வந்தாலும் என்னிட்ட அதுக்கான ஆன்சர் இருக்குது. நான் இல்லாமல் எதுவுமே வீடியோ வந்து க்ரியேட் பண்ணல. நான் ஏகப்பட்ட பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோலாம் எதுவுமே போடல. இப்போ மக்கள் எல்லாமே சோலார் மானியம் தராங்க, அதுக்கு வந்து சப்சிடி வந்து தண்ணி தராங்க, கவர்மெண்ட்லேயே லோனு பண்ணி தராங்க. அப்படின்னா அந்த லோனு யார் கடன் அடைக்கிறது? நீங்கள் தான் அடைக்க போகிறீங்க. 500 ரூபா நீங்கள் கட்டுற ப்ராஃபிட் எடுத்து எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அடைச்சி கடன் அடைக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு டிசிஆர் பேனலுங்கிறது சப்சிடிக்குன்னு அறிவிக்கப்பட்ட, அதாவது மத்திய கவர்மெண்ட்டு இந்தியாவுள்ள ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருளை மட்டும்தான் விற்கணும்னு சொல்லி அறிவித்ததுனால அந்த பொருளுக்கு டிசிஆருக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மட்டுமே ஏகப்பட்டது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் நார்மல் பேனல், சோலார் பேனல், டிசிஆர், நான் டிசிஆர் அந்த பேனல் நீங்கள் போடும்போதும் டிசிஆர் பேனலுக்கும் நான் டிசிஆர் பேனலுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோவாட்டுக்குள்ள 1 கிலோவாட்டுக்கு பிராண்டடுக்கு போனீங்கன்னா 10,000 8,000 டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி ஈல்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும். அதனால் இதை டிவைட் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எடுங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நமக்கு நிறையா கமெண்ட் பண்ணி நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணவங்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதனால் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கோம். பிராண்டடு நம்மகிட்ட வந்து வாரி சோலார் பேனல் நீங்கள் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து போட்டுறதுனால கேட்குறாங்க. அதுக்கான முயற்சி கூடிய சீக்கிரம் எடுத்து நான் வீடியோ போடுறேன். வாரி சோலார் பேனல் நீங்கள் என்ன பிராண்டு கேட்குறீங்களோ அந்த பிராண்டு நானே என்னோட இதில் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே என்னை எம்என்ஆர்ஐ போட்டு என்னோடய வெண்டார் லிஸ்ட்லேயே நான் கொண்டு வந்து உங்களுக்கு பண்ணி தரேன். ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக, நான் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பண்ணி தரேங்க. அதுக்கான ஹெல்ப் என்ன வேணாலும் எது வேணாலும் கேளுங்க. அதனால் ஃபோன் பண்ணி 500 ரூபா கட்டுறேன், 1000 ரூபா கட்டுறேன்னு தயவுசெய்து நீங்கள் வந்து பில் அமௌண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது போகுதுன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதில் போடுற அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. அதனால் கரெக்டாக டேலி பண்ணி எவ்வளோ யூனிட் வருது, உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். யாருமே இந்த அளவுக்கு ஓப்பன் டாக்காக எதுவுமே எந்த ஒரு வீடியோவிலும் எந்த யூடியூப்லேயும் ஒரு பிரதர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டு போங்க. நான் பல விஷயங்கள் எலக்ட்ரிக்கலை பற்றியோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயங்களும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு அடிப்படையிலேருந்து பேசிக்லேருந்து தான் நான் வேலை வந்திருக்கேன் ஒழிஞ்சு நான் ஒரு சேர் போட்டு உட்காரல. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்